இப்படி ஒரு வார்த்தையை எப்படி எழுதி வைத்தார்? ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நான் இந்த இடத்தில் இருந்து வேறொரு விஷயத்தின் பக்கமாக திருப்பேன். ஆக இந்த பூமியில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் தன்னை பற்றி புரிந்து கொள்ள தேடுவதற்கோ அல்லது தன்னை படைத்தவனை புரிந்து கொள்ள தேடுவதற்கோ இந்த இரண்டு தேடலில் எந்த ஒரு தேடலுக்கும் உரிய விடை அவன் காண வேண்டும் என்று சொன்னால், கண்ணியம் மிக்கவர்களே, அதற்கு மிகப்பெரிய அனுசரணையான உதவி பொருளாக நிற்பவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை விட்டு, அவர்களை ஒதுக்கி, அவர்களை ஓரம் கட்டி இவனையும் அல்ல, இவனை படைத்தவனை அல்ல, எதையும் இவனால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த ரசூலை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹ் என்ற பரம்பொருளுக்கு எதிர்ப்பொருளாக நிற்கிறார் என்று ஒரு வகையான கற்பனை வந்தால், அல்லாஹுவோடு மோதுகின்ற பொருளாக, அல்லாஹ்வுக்கு அந்நியமான ஒரு பொருளாக அவர் எதிர்கொள்கிறார் என்ற ஒரு கற்பனையை நமக்குள்ளே இருக்கின்றவர்கள் வளர்த்துக் கொண்டால், அந்த கற்பனையின் விளைவாக அவர்கள் பல்வேறு வகையான விஷயங்களை நமக்கு மத்தியிலே கொண்டு வந்தால், அந்த நிலையில் நாம் என்ன செய்வோம்? கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னை அறிவதற்கு உரிய திறவுகோலாக கொண்டு வந்தான். இது நம்முடைய வாதம். ஆனால் இவர்களுடைய வாதம் அல்லாஹ்வுக்கு எதிர்ப்பொருளாக, அல்லாஹ்வோடு மோதக்கூடியதாக, அல்லாஹ்வுக்கு அந்நியமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் என்பது இவர்களுடைய வாதம். இந்த நிலையில் அல்லாஹ்வுக்கு எதிராக நிற்கின்ற ஒரு பொருளை, அல்லாஹ்வுக்கு போட்டியாக நிற்கின்ற ஒரு பொருளை, அல்லாஹ்வோடு மோதுகிற ஒரு பொருளை, அல்லாஹ்வுக்கு அந்நியமாக நிற்கின்ற ஒரு பொருளுடைய தரப்பை எடுத்துக்கொண்டு ஒருவன், நான் அல்லாஹ்வை மட்டும்தான் ஜபிக்கிறேன், நான் அல்லாஹ்வை மட்டும்தான் துதிக்கிறேன், நான் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கி வழிபடுகிறேன், முஹம்மதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மறுப்பானே, ஆனால் அவனை விட பைத்தியக்காரன் இந்த பூமியில் எவன் இருப்பான்? கண்ணியம் மிக்கவர்களே, உதாரணத்திற்கு ஒன்று, இவன் பிறந்த போது, முஹம்மதை வெறுக்கின்ற இவன் பிறந்த போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும், முஹம்மதை வெறுக்கின்ற இவன் பிறந்த போது, இவன் பிறந்த 7வது நாள் இவனை பெற்ற இவனுடைய பெற்றோர்கள் இவனுடைய தலையில் இருந்த தலைமுடியை அகற்றி இவனுடைய நாவிலே தேன் தொட்டு வைத்து இவனுக்கு ஒரு பெயரை வைத்தார்களே, இது அல்லாஹ்வுடைய சுன்னத்தா அவனுடைய ரசூலுடைய சுன்னத்தா? நாயகத்தினுடைய சுன்னத்து. பிறந்தவுடனே அல்லாஹ்வை பின்பற்றுவதை விட்டுட்டான். கொஞ்சம் கவனிங்க. இவர்களின் கூற்றுப்படி, இவர்களின் வாதப்படி பிறந்த உடனேயே இவனை என்ன செய்கிறார்கள்? இவனுடைய பெற்றோர் அல்லாஹ்வில் இருந்து இவனை அகற்றுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு அந்நியமான பொருளோடு இவனை சேர்க்கிறார்கள். கொஞ்சம் கவனிக்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே. அல்லாஹ்வோடு இணைப்பதற்கு பதிலாக, அல்லாஹ்வோடு சேர்ப்பதற்கு பதிலாக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு போட்டியான, அல்லாஹ்வோடு மோதக்கூடிய, அல்லாஹ்வுக்கு அந்நியமான பொருளோடு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் இவர்களுடைய பிள்ளையை. அல்லாஹ்வுடைய ரசூலின் வழிமுறையை இந்த பிள்ளைக்கு காட்டுகிறார்கள், தலைமுடியை சிரைத்தெடுக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய சுன்னத் அல்ல, உன் ரசூலுடைய சுன்னத் என்று சொன்னார்கள். இவனுடைய நாவிலே தேந்தொட்டு வைத்த போது சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய பெயர் அல்ல, சுன்னத் அல்ல, உன் ரசூலுடைய சுன்னத் என்று சொன்னார்கள். அவனுக்கு பெயர் வைத்த போது சொன்னார்கள், அவனுக்கு பெயர் வைத்த போது சொன்னார்கள், மஸ்புக்கல்லாஹு இஸ்முக்கல்லாஹு, அல்லாஹ் உனக்கு பெயர் வைக்கிறான் என்று பெருமையாக சொல்லி, நீ இன்று இந்த வினாடியில் இருந்து உன் பெயர் அப்துல் காதிர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உனக்கு பெயர் வைக்கிறான். எப்படி சொல்றாங்க? இஸ்முக்கல்லாஹு, அல்லாஹ் உனக்கு பெயர் வைக்கிறான். உன்னுடைய பெயர் என்ன? இந்த வினாடியில் இருந்து நீ அப்துல் காதிர். சொன்னவன் அல்லாஹ்வா?
பேர் வைத்தவன் அல்லாவா? சொல்லுங்க. பின் எப்படி சொன்னார்கள் இவர்கள்? இஸ்முகல்லா என்று எப்படி சொன்னார்கள் இவர்கள்? அல்லாஹ்வுக்கு பெயர் வைக்கிறான் என்று சொன்னார்களே, சொன்னவன் அல்லாவா? முதல் ஷிர்கை பிள்ளை பிறந்த 7வது நாளே துவக்குகின்றவர்கள் இவர்கள், நாங்கள் அல்ல. எங்களிடம் ஷிர்கே இல்லை. ஏன்? எங்களின் ரசூல் அத்தனை தூய்மையாக ஆக்கிவிட்டு சென்றார்கள் எங்களை. நாங்கள் எங்களுக்கும் ஷிர்க்குக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. ஷிர்க்கும் நாங்களும் 2 துருவங்களை போன்றவர்கள். இந்த 2 துருவமும் ஒருபோதும் முருகானத்திலும் என்றைக்கும் இணைய முடியாது. ஆகவே எங்களை பார்த்து நாங்கள் ஒரு நபியை, நாங்கள் ஒரு வலியை, நாங்கள் எங்களுடைய ஆகா, நாங்கள் எங்களுடைய மௌலா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 2 கரம் ஏந்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே வேண்டப்படுகின்ற எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதற்கு உங்களை எங்களின் வசீலாவாக, எங்களின் இடைப்பொருளாக, எங்களின் ஆக்காவாக முன்னிறுத்துகிறோம் என்று சொன்னபோது எங்களை இவர்கள் விரல் நீட்டி சொன்னார்கள், நீங்கள் முஷ்ரிக் என்றே. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், இதுதான் சத்தியமான இஸ்லாத்தின் உண்மையான பாதை என்று. அவர் இதை ஷிர்க் என்று சொன்னார்களோ அதை அவர்களும் செய்கிறார்கள். ஒன்று ஷிர்க் செய்கின்றவன், அது எப்படிப்பட்ட குற்றம் தெரியுமா? இன்ன ஷிர்கல் அல்துல்முன் அதீம் என்பதாக திருமறை குறிப்பிடுகின்றது. ஷிர்க்கை விட மிக கொடிய பாவம் இந்த பூமியில் வேறு எதுவுமே இல்லை என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அது மட்டுமல்ல, என்பதாக திருமறை குறிப்பிடுகின்றது. அல்லாஹ் தஆலா அவன் நாடிய எதையும் மன்னிப்பான், ஆனால் ஷிர்க்கை தவிர என்று சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட ஒரு மிக கொடிய ஒரு பாவம் ஷிர்க் என்று சொல்லப்படுகிற பாவம் என்று ஒவ்வொரு சராசரி இஸ்லாமியுடைய தலை மீதும் வைக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பழியாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கண்ணியம் மிக்கவர்களே, இதை நீங்கள் புரிந்துதான் சொல்லுகிறீர்களா அல்லது புரியாமல் சொல்லுகிறீர்களா என்பதில் தான் எங்களுக்கு குழப்பம். ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் உங்களின் சிந்தனைக்கு எடுக்கவே மறுக்கிறீர்கள்? அதென்ன அப்படி ஒரு பிடிவாதம் உங்களுக்குள்ளே? சத்தியம் இது என்று தெளிவாக ஆக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த சத்தியத்தை நோக்கி விரைந்து வர வேண்டியதுதானே நல்ல அறிவுள்ள மனிதனுக்கு அடையாளம். அதை விட்டுவிட்டு உன் அகந்தை காரணமாக, உன் கர்வத்தின் காரணமாக, நீ படித்த படிப்பின் மீது இருக்கின்ற மமதையின் காரணமாக நான் ஒப்புக்கொள்ளுவேனா, நான் 2ஐயும் பிரிக்கின்ற ஃபாரூக்காக இருக்கிறவன் என்று பெருமை பேசுவதன் அர்த்தம் என்ன? இது சாத்தியப்படுத்தப்பட முடியுமா? வீணாக ஒரு சமூகத்தை அலைகழிப்பதில், ஒரு ஊருடைய மக்களை துண்டு துண்டாக சிதற வைப்பதில் என்ன லாபம் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா? கண்ணியம் மிக்கவர்களே, உங்களுடைய பெற்றோரை குறை கூறுகிறவரை நீங்கள் நல்லவன் என்று ஒப்புக்கொள்வீர்களா? உங்களுடைய உடன் பிறந்த சகோதரனை நடத்தை கட்டவன் என்று சொல்லுவதை நீங்கள் சகித்துக் கொள்வீர்களா? இல்லை என்று சொன்னார். உங்களுடைய உடன் பிறந்தவரை நடத்தை கட்டவன் என்று சொல்வதை சகிக்காத நீங்கள் உங்களுடைய பெற்றோரை நல்லவர்கள் இல்லை என்று சொன்ன வார்த்தையை கேட்பதற்கு பொறுமையற்று போன நீங்கள், இவை எல்லாவற்றையும் விட மேலாக உங்களின் பெற்றோர், உங்களின் பிள்ளை, ஏன் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதனை விட உயர்ந்த நிலை கொண்டிருக்கின்ற உங்களுடைய ஆகாவாகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறை பேசப்பட்ட போது அதை கேட்டுக்கொண்டு சகித்து வாய் மூடி மௌனித்து இந்த ஊர் 2 பட்டு போய்விட வேண்டாம் என்று நீங்கள் ஒதுங்கி போனதற்குரிய காரணம் என்ன? கண்ணியம் மிக்கவர்களே, இப்படி நீங்கள் துவக்கத்தில் ஒதுங்கியதன் விளைவு என்று அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இல்லை என்றால் அப்போதே அவர்கள் நசுக்கப்பட்டு போயிருப்பார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்போதே அவர்கள் திருந்தி இருப்பார்கள். திருந்த வேண்டிய அவர்களை நீங்கள் மேலும் மேலும் கெட்டுப் போவதற்கு நீங்கள் பொறுமை என்ற பெயரிலே காரணத்தில் வழிவகுத்து தந்து விட்டீர்கள். அதுதான் நான் சொல்லுகிற காரணம். என்றால் கண்ணியம் மிக்கவர்களே, பிறந்த போதே அல்லாஹ்வுடைய சுன்னத்தை விட்டு அவனுக்கு அந்நியமான முஹம்மதின் சுன்னத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு பெற்றோர், பிறந்ததற்கு பிறகாவது அல்லாஹ்வோடு அந்த குழந்தையை, பிறந்த அந்த பையனை சேர்ப்பதற்கு முயற்சிக்கின்றார்களா? இல்லை. அவன் வயது முழுவதும், அவன் வாழ்க்கை முழுவதும், ஏன் அவன் செத்து போனதற்கு பிறகும் கூட அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தில் எந்த ஒரு சுன்னத்தையும் அவனுக்காக இவர்கள் செய்வதில்லை. என்றால் தொழுகிறார். உதாரணம் தருகிறேன்.